ஓடிஐ மோடுக்கு வந்துட்டோம். ஓடிஐ வேர்ல்டு கப் நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாமே வரிசையா ஓடிஐ ஸ்குவாடு இப்ப இங்கிலாந்து கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல யார் யார் இருக்கா, என்ன பண்ண போறாங்க, முக்கியமான ஒரு 2 3 பேர் இல்ல, அதெல்லாம் யார் யாரு என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, எடுத்த உடனே நம்ம முக்கியமான சிலர் யார் யார் இல்ல அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஸ்குவாட பார்க்கணும். ரொம்ப ஸ்குவாடு சொல்லுங்க, ஸ்குவாட் படிச்சிருங்க, நாம அப்படியே பேசிடலாம். சரி, ஸ்குவாட் பார்த்தோன்னா வழக்கம் போல தான். கில் கேப்டனு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் கிளியரன்ஸ்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு உடல் தகுதி எப்படி இருக்கோ அவர் ஃபிட்னஸ் அந்த சீரீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரேஸ் ஐயர் தான் வைஸ் கேப்டன், கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், இஷான் கிஷன் இன்னொரு விக்கெட் கீப்பர், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், குர்னூத் பிராட். இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, சிராஜ் இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இன்ஜுரினால இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா விராட் கோலி எடுத்து வச்ச மாதிரி அவர் எடுத்து வச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா டிராப்புங்கிற மாதிரி தான் பிளான் தெரியுதுன்னு அவன் அபிஷியலா எதுவுமே சொல்லல. அப்புறம் அது இல்லாம நம்ம ரொம்ப பெருசா எதிர்பார்த்த அக்சர் பட்டேல் திரும்பியும் ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு. இதுல இருந்து ஹர்திக் பாண்டியா வந்து இந்த விராட் கோலிக்கு போட்ட மாதிரி சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ், மேட்சுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். அதுல கூட இவரு ஹர்திக் பாண்டியா சேர்க்கலைன்னா ஒதுக்குறாங்களோ இல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அவர் பவுலிங் போடாத பெரிய கன்சர்ன் நான் பாக்குறேன். T20 அவரால் பால் போட முடியாது. ஒன் டேல ஒரு 10 ஓவர் போடணும், அவர் ஆல்ரவுண்டரா தான் எடுக்கிறாங்க பட்சத்துல அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அதுக்கு பிறகுதான் நிதிஷ்குமார் ரெட்டி பாக்குறாங்க. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்ன பிரச்சனை, T20 அவர் ரூல் அவுட் ஆயிருக்காரு. ஒன் டே ஆடுவாரான்னு தெரியல. அவரு இப்ப ரூல் அவுட் தான் ப்ரோ, மேக்ஸிமம் ரூல் அவுட்டா. அவருக்கு பதிலா அந்த பஞ்சாப்ல ஒருத்தர் சுஷேக் செகடேன்னு ஒருத்தர் ஆமா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, ஆல்ரவுண்டர் இல்லாத பஞ்சத்துல சுமாரான ஐபிஎல், ஒரு சுமாரான ஏ சீரிஸ், இல்ல சீரிஸ் நல்ல சீரிஸ் தான் சொல்லுவேன். பேட்டிங்ல நல்ல சீரிஸ், பவுலிங் இல்ல, அவர் பேட்ஸ்மேன் தான். இல்ல ஹர்திக் பாண்டியா அளவுக்கு போட மாட்டாரு. ஆனா ஆல்ரவுண்டர் பஞ்சத்துல இது மாதிரிதான் ஹர்திக் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர்ல ஒரு ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி டைம்ல வெங்கடேஷ் ஐயர், விஜய் சேகர் எல்லாம் வந்தாங்க. இப்ப சுஷேக் கிட்ட வந்துக்கிற பொண்ணான வாய்ப்பு, கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல வாய்ப்புக்கு பயன்படுத்தி. எனக்கு என்னன்னா டெல்லி மேல பயங்கரமான கோவம் என்னன்னா, அந்த கடைசியா ஒரு திவாரின்னு ஒரு பையன் ஆல்ரவுண்டர் விளையாடுறது, விக்கெட்டும் எடுத்து பேட்டிங், அந்த பையனை ஃபாஸ்ட் இது பண்ணலாம். ஆனா அவங்க டொமஸ்டிக் ஆளுங்கனால எடுக்க மாட்டாங்க, ஒன் டே எடுக்க மாட்டாங்க. இல்ல, பிஆர் ஒர்க் ரொம்ப முக்கியம் ப்ரோ. நம்ம வைபு சூரியன்ஸ் என்னமா பிஆர் ஒர்க் பண்றாங்க, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ற மாதிரி இப்ப வந்து மாதவ் திவாரி ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம். நீங்க வந்து இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னா அது மாதவ் திவாரி தான். நீங்க வந்து சுஷேக்கு கிடையாது. நீங்க ஏ சீரீஸ பார்த்துட்டு தூக்குறீங்க, எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனா லைக் டு லைக் எல்லாம் கிடையாது. அவர் 7 ஓவர்லாம் தாங்க மாட்டார். இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் பொழந்துட்டுருவேன். இப்ப ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஏதோ பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நீங்க வந்து இங்கிலாந்து மாதிரி டாப் குவாலிட்டி சைட்ல ஹாரி ப்ரூக் கேப்டனா வராரு, அது மாதிரி டீம்ல வந்துட்டு நீங்க கொஞ்சம் கஷ்டம். நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த 3வது மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து புஷ் பண்ணி இருக்கணுமா, அது ரொம்ப அவசியமா அந்த மேட்ச். எப்படி நீ 20 நான் நேரத்தை பார்த்தேன், அதனால சொல்றேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஃபீல்டிங் பண்ணும்போது. அப்படிங்கும் போது இல்ல, அவங்க ரொம்ப கன்சர்னா இருந்தது ஹர்திக் பாண்டியா டீம்ல வேண்டாம், இவரால விளையாட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இப்ப அது பெரிய இன்ஜுரியில போய் முடிஞ்சிருச்சு. ஹர்திக் பாண்டியா பத்தி பேசும்போதுதான், ஹர்திக் பாண்டியா கடந்த 3 வருஷத்துல எந்த ஃபார்மேட்ல ஆடினாலும் எத்தனை ஓவர் போட்டிருக்காருன்னு பார்க்கணும். T20 ஆனா எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. 100% எல்லா மேட்சும் கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ஓடிஐ செட்டப்ல பெருசா ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காரு, பெருசா விளையாடுறது கிடையாது. இப்ப இந்தியா என்ன பாக்குறாங்க, இப்ப கௌதம் கம்பீர் நாமளே நிறைய பேசிருக்கோம். கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் பவுலிங் யாரு பவுலிங் போட முடியும், அவனால பேட்டிங்கே ஆட முடியும், இப்படிதான் பாக்குறாரு. அவரு 2மே பண்ணணும்னு தான் பாக்குறாரு. அதனால ஹர்திக் பாண்டியா பவுலிங் தான் பெரிய கன்சர்ன். அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் மும்பைக்குமே நான் அதான் சொன்னேன், மும்பைல அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாத காரணம் பவுலிங் போடாது. இந்த சீசன்லயே மொத்தம் எண்ணி பார்த்தா 10 ஓவர் போட்டிருக்க மாட்டாரு அவரு. அதனால பவுலிங் பெரிய கன்சர்னா இருக்கு. ஹர்திக் பாண்டியாவோட இன்ஜுரி தான் வந்து அக்சர் பட்டேலுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்குமோன்னு எனக்கு தோணுது. இல்ல, அக்ஸ்தூபேக்கு டைரக்ட் ரிப்ளேஸ்மெண்டா தான் நான் அக்சர் பட்டேல் பாக்குறேன். அவங்க ஏன் போன சீசன் ஆப்கானிஸ்தானுக்கு வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல.
இல்ல நீங்க வந்துட்டு அர்ஷ்டுபே வந்து பவுலிங் நல்லா போடுவாரு, பேட்டிங் ஓரளவு போடுவாரு. பேட்டிங் தான். அக்ஷர் பட்டேல் பியூர் ஆல்ரவுண்டர் இல்ல. நம்ம அந்த கால்குலேஷன் வரணும். அப்படி வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வரும். அவருக்கும் ஒரு ரெஸ்ட். அந்த மோசமான ஐபிஎலுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு மோசமான ஒரு பீரியட், அந்த கடக்கிறதுக்கான ஒரு பீரியட் தேவை. அந்த அவகாசம் கொடுத்து மட்டும் கொண்டு வரும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அக்ஷர் பட்டேலும். இல்ல இப்ப அக்ஷர் பட்டேலுக்கு மோசமான பீரியடு. ஏன்னா டெல்லியில இப்ப கேப்டன் மாத்த போறாங்க. கேஎல் ராகுல் தான் கேப்டன் பண்ண போறாரு. கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் மாத்திட்டாங்க. கங்குலி, யுவராஜ் சிங் எல்லாம் வர போறாங்க. இவரை சாக் பண்ணிட்டாங்க ஹேமந்த் பதானிய. ஐயோ, எப்படியா இருந்தாலும் அக்ஷர் பட்டேலையும் சாக் பண்ணிடுவாங்க. இல்ல சாக் பண்ணதோட நம்ம பிரபு ப்ரோவோட ஃபேவரட் பிளேயர் வந்து ட்ரேட் ஆயிருக்காரு. அத கடைசியா பேசலாம் பார்த்தேன். பேசிட்டு நீங்க டெல்லின்னு சொன்னோன்னா இப்ப அவரோட ஃபேவரட் பிளேயரை பத்தி சொல்லணும்ல. யாரு என் ஃபேவரட் எனக்கு தெரியாம கிடையாது. ரிஷப் பண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிஷப் பண்ட் குல்தீப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அது ஒர்த்தா இல்ல அவரு சம்பளத்தை குறைச்சிக்கிட்டாரு. 15 கோடி தானே. பிரச்சனை கிடையாது. நான் சம்பளத்தை சொல்ல, இம்பாக்ட் சொல்றேன். ஒரு பிளேயருக்கு இம்பாக்ட் பேசுறதே கேட்கல சொல்றேன். ரொம்ப இதாயிட்டு கேக்குதா? இப்ப கேக்குதா? அதான் நான் சேலரி பத்தி பேசல. இந்த பிளேயர் இம்பாக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, பிராண்ட் வேல்யூ, ஒரு பிளேயரோட இம்பாக்ட் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்றேன். இன்னொரு வருஷம் எல்ஐஜில விளையாண்டானா ரிசர்வ் பண்ணிட்டு இதே இருக்க பிராண்ட் வேல்யூ இருக்க போயிரும். என்ன ஏற்கனவே அடிமட்டத்துல இருக்கு. இது ஓகேதான். ரிசர்வ் பண்றோட முடிவு கரெக்டான முடிவு. அது வந்து 15 கோடிக்கு ஒர்த்து ப்ரோ. ரிசர்வ் பண்ணி 27 கோடிக்கு ஒர்த்து கிடையாது. ரொம்ப மோசம். 15 கோடிக்கு நல்லா விளையாண்டா ரிட்டர்ன் பண்ணலாம். நல்லா விளையாடலைன்னா ரிட்டர்ன் பண்றதுக்கான பிளேயர்கள் இருக்கிறாங்க. கேப்டன்சி பிரஷரும் கிடையாது இல்ல. ஆமா. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ரிசர்வ் பண்ணிட்டு அடிச்சு நொறுக்கிடுவாரு. ஏன்னா இப்ப அவர் கேப்டன்சி பிரஷர் கிடையாது. பினிஷர்ல தான் இறக்கி விடணும். ஏன்னா ஓப்பனிங் ஃபுல்லா அந்த டீம்ல குப்பையாட்டு 4-5 வரைக்குமே டெல்லியில பேக்டு பிளேயர்ஸ். இப்ப நீ கீழே தான் இறங்கி ஆகணும். அது இப்ப பார்க்க போது பயமா இருக்கு. பில்லரு, டேவிட் ரிஷப், ஸ்டப்ஸ்னு வரும்போது வந்து நம்ம இந்தியா ஸ்குவாட் வருவோம். இப்ப வந்து சிராஜ் இல்ல. சிராஜ் ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ரெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ரெஸ்ட். எனக்கு குன்னூர் பிரார பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததையும் இவர் நல்லா போடுறாருன்ட்டு. ஆனா அவர்கிட்ட ஸ்விங்கு கிடையாது. சிராஜ் ஒரு நல்ல ஸ்விங் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்சிவான கால் மாதிரி தெரியுது சிராஜ் ஒதுக்குறது. ஏன்னா நடக்க போறது, நான் என்ன நினைக்கிறேன்னா, நடக்கிறது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதான் சவுத் ஆப்பிரிக்கால நடக்கும்போது ஸ்விங் வேணும். அப்படிங்கிற பட்சத்துல பவுன்ஸ் அவரு மிரட்டுற மாதிரி பவுன்சர் நம்ம ஐபிஎல்ல பார்த்தோம். 143 கிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்படிங்கறது அவரு நம்ம ஏன் ஒதுக்குறாங்கன்னு தெரியல. அவருமே இப்ப நீங்க ஜிடி பிளேயர் தானப்பா. நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் இருந்தாலும் அவரும் ஜிடி பிளேயர் தான். இல்ல இல்ல எனக்கு என்னன்னா, இந்த வந்து பேக் பண்றாங்க, பிரசித் பேக் பண்றாங்கல்ல. பிரசித்துக்கு போல சொன்ன பிரசித்துக்கு போல குர்னர் பிரானே ட்ரை பண்ணலாம். அவர் போட்டு ரன்னு தானே கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல அந்த ஆப்கானிஸ்தானோட மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்ததுனால அவர் பேக் பண்றாங்க. எப்படின்ற பிரசித் வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. போன வருஷம் டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப மோசமா போட்டாரு. நீங்க அப்படிங்கும் போது அவர் வந்துட்டு நீங்க பேக் பண்றீங்க. 2020 சீரீஸ்லயும் நம்ம சிராஜுக்கு மேல மாத்தினீங்க ரெஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப ஒன் டே சீரீஸ்லயாச்சும் வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா இல்ல எனக்கு ரெஸ்டா டிராப்பான்னு தெரியல. அவங்களுக்கு கிளியரான ஆன்சர் கொடுக்கல. நீங்க அப்படிங்கும் போது ஒரு சீனியர் பிளேயருக்கு இவ்வளவு மரியாதைங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. இன்னொரு கேள்வி ப்ரோ, கடைசி மேட்ச் தேர்ட் ஒன் டே மேட்ச் வந்து கேஎல் ராகுல் ஆடல, இஷான் கிஷான் விக்கெட் கீப்பர் பண்ணாரு. அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சிக்கல் தெரியுதா இல்ல வந்து இல்ல கண்டிப்பா ஆடிடுவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஆடிடுவாங்க. எனக்கு கேஎல் ராகுல் எப்ப எடுப்பாங்கன்னா இப்ப பினிஷிங் ரோல்ல இந்த ப்ராமினன்ட்டா கேஎல தாண்டி வேற ஏதாவது நம்பிக்கையான பிளேயர் யாராவது இருக்காங்களான்னு பாக்கணும். அப்படி யாரும் இல்ல. ரிஷப் பண்ட் இந்த செட்டப்ல இருந்தா நீ சொல்றது நடக்கும். ரிஷப் பண்ட்க்கு இது நல்ல ஐபிஎல்லா இருந்து நல்ல செட்டப்ல இருந்தாருன்னா, இந்த ஓடிஐ செட்டப்ல இருந்தாருன்னா கேஎலோட இடத்துக்கு பாதிப்புன்னு சொல்லுவேன் நான் ஸ்ட்ரைட்டா. இப்ப கேஎல வந்து எங்க யாருக்கிட்டாலும் ஆடுவான்றப்ப அவனை வந்து நம்ம டீம்ல இருந்து ஒதுக்கவே முடியாது. அதனால அப்படி ஆயிட்டாரு. இல்ல ஒதுக்க முடியாதுங்க. மிடில் ஆர்டர் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இப்ப நீ நிதிஷ்குமார் ரெட்டி அவங்கெல்லாம் போடுறாங்கிற பட்சத்துல அவங்கெல்லாம் ஒரு ஒன் டே வேர்ல்டு கப்புங்கிறது புதுசா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு கேஎல் நானா இருந்தேன். என்னதான் கேஎல் மேல 1000 விமர்சனம் வச்சாலும் இப்போதைக்கு இருக்க செட்டப்ல கேஎல் வேணும். ஆனா ஃபார்ம்ல இருந்தால் மட்டும்தான். இப்பயே சொல்றேன், ஒரு மேட்ச் டக் அவுட் மறக்க கூடாது.
எனக்கு ஆப்கானிஸ்தான் கூட என்னதான் நம்ம சொன்னாலும் என்ன ஒரு பால் என்ன பண்ணணும், ஆப்கானிஸ்தானும் டக் அவுட் ஆகுது கிரைம். அவன் முன்னாடி செஞ்சுரி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். எப்படி டக் அவுட் ஆவீங்க எவ்வளவு நல்ல பாலா இல்ல இருந்தாலும்? எனக்கு கேஎல் ராகுல கூட விடுங்க. அந்த ஸ்ரேயஸ் ஐயரு, நான் ஸ்டேடியத்துல மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் எப்படா விடுவாங்கிற நிலைமை இருந்துச்சு. வந்தான் ப்ரோ 20 பால் அப்படி மட்டை வச்சு 2 வரல. முதல் 2 மேட்ச் அடிக்கல. 2 வரலைங்கும் போது அடிக்கணும். ஜெய்சோல் ஸ்ட்ரைக்ல இருந்தானா 2 பால் 3 பால்ல அந்த மேட்ச் முடிஞ்சு நாங்க எல்லாம் வெளியே கிளம்புறது. வந்து மட்டை வச்சு எங்களை தாண்டேத்தி அந்த ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சு அந்த சீரீஸ்க்கான பிளேஸ புடிச்சிட்டப்ப. இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் வந்து இப்ப பயங்கரமா ஸ்விங் ஆகும். சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ் பவுன்ஸ் ஆகும். அப்படிங்கும் போது அந்த 25 ரன் 30 ரன் அந்த இடத்துல அடிச்ச ரன் வந்து அவரோட பிளேஸ் வந்து சீல் பண்ணுதுப்பா. இசான் கிசான் மாதிரி ஒரு பிளேயர் வெளியே உட்காரணும். அவருக்கு ரன்ஸ் டன்னு கடல் ரன் அடிச்சுக்கிட்டே வராரு. இல்ல இப்ப இப்படி ஒரு வாய்ப்பு பறி போகுதுங்கிறது நான் இல்ல சொல்றேன். நிறைய பிளேயர்ஸோட கேரியர் இங்கிலாந்துல எண்ட் ஆகும். ஓடியை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது ஓடியை கரெக்டா வேர்ல்டு கப் முன்னாடி வரும்போது இதுல நிறைய டிசிஷன் மாறும். பார்க்கலாம். இதே ஸ்கோர் எல்லாம் கிடையாது. எப்படியும் நம்ம ட்விஸ்ட் இருக்கதான் போகுது கடைசி ஸ்கோர்ல. சிரசை ஸ்ரேயஸ் சொல்றீங்க ட்விஸ்ட் இருக்கிற ஒரே பிளேயர் ஹர்திக் பாண்டியா உள்ள வருவாரு. எனக்கு என்னமோ ரிஷப் பண்டோட எக்ஸ்ட்ரா நிறைய 8 பிளேயர் டைம் இருக்க போது கரெக்டான மூவ் அங்க மாத்திட்டு போறதுனால டெல்லியில பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா கேஎல் ராகுல் கழுத்துல ஒரு கத்தி இருக்கும். அப்படிங்கும் போது ஏன்னா கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன் இருந்தது தூக்கி ஸ்ரேயஸ் இருக்கும் போதே நீங்க அதுல ஒரு மூவ் நீ என்னதான் அவங்க பேக் பண்ணாலும் கேஎல் ராகுல் மேல கத்தி இருக்குது. தூக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஐபிஎல் தான் அடுத்தது. ஐபிஎல் தான் ப்ரூவ் பண்ற போது 2-3 பிளேயர் எக்ஸ்ட்ரா புது பிளேயர் உள்ள வர்றாங்க வெளியே இருந்து. ஐயோ நீ வேற இப்படி சொல்றியா? கேஎல் தான் கேப்டனு, டெல்லியில ரிசர்வ் பண்ணிட்டு தான் ஆட போறாரு. சப்ஸ்டியூட் கிப்ஸ்ல போட போறாரு என்னன்னு தெரியல, பாப்போம். இல்ல ஆடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னுமே கௌதம் கம்பீர் வேற சொல்லியிருக்காரு, இந்த ரோஹித் பத்தி சொல்லியிருக்காரு. ரோஹித் எப்படி கண்டினியூ பண்ணுவீங்களா இல்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் வச்சு பண்ணுவீங்களான்னா, இல்ல இப்போதைக்கு என்ன பாக்குறாங்கன்னா 27 வேர்ல்டு கப் வரைக்கும் ரோஹித் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரா பாக்குறோம் இந்த ஓடிஐ செட்டப்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் ஆறுதல். திடீர்னு மனசு மாறாம இருந்தா இல்ல ரோஹித் வந்துட்டு எனக்கு ஓகே. ஆப்கானிஸ்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. ஓகே. இதே வந்து இங்கிலாந்துல அடிக்கலைன்னா கண்டிப்பா கம்பீர் பேச்ச நம்பாதீங்க, அவரு டக்குன்னு எடுத்து மாத்திடுவாரு. இதே எஃபர்ட்டை வந்து இங்கிலாந்துலயும் போகணும் சொல்றேன். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? நான் நேர்ல பார்க்கும்போது ரோஹித் சர்மா உடம்பு ரொம்ப சைஸபிள் இருந்துச்சு. எங்க பக்கமே தான் நின்று இருந்தாரு. என்ன ஒரு பிரச்சனைனா இருக்கிற மத்த 10 பிளேயருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு பிளேயருக்கு அடிக்கடிக்கு போல. ரோஹித் சர்மா லைன்லயே நின்றுட்டு ஹர்தீப் சிங் 2-3 பால் ஒரு டைம் ஒடியாந்துட்டே இருக்காரு. தண்ணி குடிக்கிறாரு, ஹைட்ரேட் ஆகுறாரு, மறுபடியும் தண்ணி குடிக்கிறாரு. அவருக்கு எனக்கு அந்த மேட்ச் ஒன் டே ஃபிட்னஸ் ரொம்ப ஐயா வெயில் அடிக்கும் போது வந்து அவருக்கு ஒன் டே ஃபிட்னஸ் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் பேட்டிங்ல டயர்டாகி சுத்தி அவுட் ஆகி போறாரான்னு எனக்கு தோணுது. எனக்கு இங்கிலாந்து சீரீஸ்ல பேட்டிங் ட்ராக் தான் கொடுக்க போறேன். கண்டிப்பா அடிச்சு நவுத்த போறாரு. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ரோஹித் சர்மாவோட காலம். எனக்கு ஸ்ரீலங்கா சீரீஸ் வருது ப்ரோ. அந்த சீரீஸும் நியூசிலாந்து சீரீஸும் நான் ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா ஸ்ரீலங்காவோட 3 ஒன் டே, இவரோட நியூசிலாந்தோட 5 ஒன் டே இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான சீரீஸ். ஸ்ரீலங்கா நம்மளோட போன டைம் ஒயிட் பாய்ஸ் ஆகி ஜெயிச்சிருந்தாங்க. திரும்புற பிச்சு மட்டும் தான் தருவாங்க. 220 ரன்னுக்கு மேல 2 டீம் சல்லி ரன் அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி பிச்சில் யார் சக்சஸ் ஆகுறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து வேர்ல்டு கப் கூப்பிட்டு போவோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு பாயிண்ட், ஜெய்ஸ்வால் இல்ல அததான் நான் சொல்லணும். கடைசி மேட்ச் செஞ்சுரி இல்ல ஜெய்ஸ்வால் இல்ல, நான் நடுவுலயே சொன்னேன். 100 அடிச்சுட்டு இதோட 4வது பிளேயர் டிராப் பண்றாங்க. சஞ்சு 100 அடிச்சாரு டிராப், ருத்ராஜ் அடிச்சாரு டிராப், இப்ப ஜெய்ஸ்வால் அடிச்சாரு அவரும் டிராப். எப்படி ஜெய்ஸ்வால் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஸ்குவாட்லயே வச்சிருந்திருக்கலாமோ? இல்ல நான் ஜெய்ஸ்வால் அடிச்ச 100 வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டேன். அது ஒரு மொக்க பவுலிங் டீம் அட்டி மொக்க பவுலிங் தான். ஆனா கடைசி 3 இன்னிங்ஸ்ல 200 அடிச்சிருக்காரு ஜெய்ஸ்வால் ஒன் டேல. இஸ்டான் கிசானோட எமர்ஜென்சி வந்து சில பிளேயர்ஸும் கிடையாது ப்ரோ. பிராங்கா சொல்லணும்னா அது இஸ்டான் கிசானோட எமர்ஜென்சி. அவர் தூக்க முடியாதுங்கிற மாதிரி ஜார்க்கண்ட் கப் அடிச்சதுனால மட்டும் தான் இந்த பிரச்சனை. நீ சன்ரைஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறதோட ஜார்க்கண்ட் செம்மையா அந்த டீம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி ரஞ்சி வின் பண்ணுச்சோ அதே மாதிரிதான் ஜார்க்கண்ட் வந்து விஜயகசரை ஜெயிச்சது. அப்படிங்கும் போது வந்து சைடு முஸ்டாக்லி விஜயகசரைல சைடு முஸ்டாக்லி ஜெயிச்சதுனால அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர். ஆக்குப் நபி இப்ப எப்படி பேர் வருதோ அதே மாதிரி வந்து இஷான் கிஷானுக்கு பேர் வருது. அதனால வந்து சில பேர் ஸ்ரேயஸ் ஐயர்,
கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா. இஷான் கிஷனோட பர்ஃபார்மன்ஸ் இவங்க 4 பேருக்கு தடையா இருக்குது. இன்னொன்னு சொல்றீங்க ஜெய்ஸ்வால், அப்புறமேட்டு ருத்ராஜ், சாம்சன் இவங்கெல்லாம் சொல்றீங்க. சில பிளேயருக்கு அந்த பேக்கிங் இருக்கு. கேஎல் ராகுலுக்கு எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் கடைசி 10 வருஷமா கன்சிஸ்டன்டா டீம்ல இருந்ததே கிடையாது. ஆனா பேக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துல இருந்து பேக்கிங் வருதுன்னே தெரியாது. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாக்கு சமீப காலத்துல பாக்குறோம் பேக்கிங் இருக்கு. பிரசித் கிருஷ்ணாக்கு அந்த பேக்கிங் இருக்கு. அவர் எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணதா ஒரு ஐபிஎல் கூட நம்ம பார்த்தது கிடையாது. சுமாரான ஐபிஎல் இருக்கும், சுமாரான இன்டர்நேஷனல் சேர்த்தியா இருக்கும். ஆனா ஒரு கரெக்டான பேக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். மற்ற பிளேயருக்கு அந்த பேக்கிங் இருக்கவே இருக்காது. ருத்ராஜ், சாம்சன், அப்புறமேட்டுக்கு வந்து ஜெய்ஸ்வால் நாம சொல்லலாம். சரி ஓகே. வேற என்ன மும்பைல ட்ரேடு வேற பேசிட்டு இருக்காங்க. மும்பை ஆமா ட்ரேட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஹர்திக் பாண்டியா கொடுக்கறத பேசிட்டு இருக்காங்க. இதோட ஷாக்கிங்கா நியூஸ் இந்த சென்னை தூங்கிட்டானுங்க. நானும் ட்ரேடு போடும்போது ஒரு ட்ரேடு கேட்கற ட்ரேடும் தர மாட்டேங்கிறானுங்களா? இல்ல இல்ல சென்னை வந்து என்னாச்சுன்னா ரூமர் வந்து ஒண்ணு வந்தது. என்னன்னா நம்ம எல்எஸ்டில வந்து சபாஸ் அகமது அப்புறம் இவரு டேவிட் மில்லர்லாம் கேட்கற மாதிரி ஒரு ரூமர் சென்னை. ஆனா அபிஷியலா நம்ம டிக்ளைன் பண்ணிட்டாங்க. நாங்க அப்பெல்லாம் கேட்கல இது பண்ணிட்டாங்க. எங்களை நிறைய ட்ரேட் கிட்டாங்க, எதுக்கு ரிஜெக்ட் பண்றோம். அதே மாதிரி இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். இன்னும் ஒரு வருஷம் பிளம்பிங் கண்டினியூ பண்ண போறாரு. 1 or 2 years பிளம்பிங் மாத்த போறது இல்ல. இல்ல தோனி இந்த இல்ல ஆபீஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க. பிளம்பிங் தவிர மாத்த போறாங்க, மாத்தலாம். ஆனா பிளம்பிங் இருப்பாரு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வருஷமும் தோனி விளையாடுவாரா இல்ல இதே மாதிரி பண்ணிட்டு கரெக்டா அந்த தக்க வைக்கும் போது தோனி வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் நினைச்ச பிளான் அதுதான். இந்த வருஷம் ஒரு 2 மேட்ச் ஆட வைப்பாங்க அப்படின்ட்டு. இந்த வருஷமா அதே மாதிரி ஆட வச்சுட்டு ஒரு சில மேட்ச் 1 மேட்ச் 2 மேட்ச் ஆட வச்சுட்டு ரிட்டையர்ட் கொடுத்துட்டு அவருக்கு இது கோச்சிங்கா வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ இன்னொன்னு ஹர்திக் பாண்டியாக்கு ட்ரேடு மாத்திரப்ப சிஎஸ்கேல பிளேயர் கிடையாது. பிராங்கா சொல்லணும் அது மட்டும் தான் காரணம். மத்த டீம்ல நீங்க பேசுறதே இல்லையா? பேச கூட இல்லையா சிஎஸ்கேல இருந்து? மும்பை துரத்தி விட்டுருவோம். நீங்க வந்து யார் தருவீங்க? ருத்ராஜ் தந்தா ஹர்திக் பாண்டியா பொறுத்த பிளேயர். அந்த டீம்ல ஜெய்ஸ்வால் இருக்கான், நீங்க கொடுக்கலாம். இந்த சன்ரைஸ் பக்கம் பேசுறேங்கிறாங்க, இஷான் கிஷன் இருக்கிறான். அப்படிங்கும்போது இது மாதிரி பிளேயருக்கு போது கேட்கலாம். இந்த டீம்ல யாரு இருக்கிறா? சஞ்சு சாம்சனும் தர மாட்டாங்க. வேற எந்த பிளேயரை மாத்த முடியும்? அப்படிங்கும்போது இப்போ இந்த ட்ரேட் நடந்ததுன்னா சிஎஸ்கே ட்ரேட் நடந்ததுன்னா மும்பைக்கு தான் அது பாசிட்டிவா போகும். ருத்ராஜ் கொடுத்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் யாரையாவது. கீழே சிவம் துபே கொடுத்தீங்கன்னா அவன் வந்து கீழே பினிஷரா வச்சுட்டு போயிடுவான். சென்னை வச்சு ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. நீங்க ஒருத்தரை வச்சுட்டு நீங்க 2 பேர் கொடுக்குறீங்க. அது தேவையில்லாத ட்ரேட். சமம் ப்ரோ. ஒரு சீரீஸ் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஒத்துக்க எனக்கு தெரிஞ்சு இல்ல நானே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மும்பையும் சிஎஸ்கோட ராஜ்யம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இன்னமேட்டு கப்படிகள் குதிரை கொம்புதான். குதிரை கொம்புதான். வீடியோல சொன்னா நம்மள கடிப்பாங்கிறதுக்கோசரம் நான் சொல்லல, முடிஞ்சிருச்சு. ஆர்சிபியோட காலம்னா நான் எப்ப அந்த அங்கூட நேகம் நான் ஒரு வீடியோல அடிச்சுமா தெரியுமா? நான் அப்பயே சொன்னேன் இது ஆர்சிபியோட காலம். இன்னைக்கு அவன் பேசுவான், நம்ம கேட்டுதான் அவனும் நான் அன்னைக்கே சொன்னேன். சரி ஓகே பாப்போம். எல்லாம் ஓகே வீடியோ லென்த்தா போகுது. வீடியோ முடிச்சுக்குவோம். மேட்சஸ்ல பாப்போம். திரும்ப இங்கிலாந்து சீரியஸ்ல எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய் பாய் பாய்.